இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையோட களம்ங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொசோவிவ்கா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தான். ஆனா களத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இப்ப இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. 28 மார்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில ரஷ்யர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சுத்தி வளைச்சிருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப ரஷ்யா முழுவதும் பிடிச்சிட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான் லோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. மேப்ல பார்க்கும்போது நான் சொல்றேன். ஆக்சுவலா அட்டாக்கும் இதையும் நான் எந்த இடத்துல நடந்திருக்குன்றது மென்ஷன் பண்றேன். அடுத்தது மிக பெரும் அளவில் மிசைல் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெர்சன் பகுதியில் நடந்திருக்கு இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ்ல. மேபி ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இந்த கெர்சன் பகுதியெல்லாம் ரஷ்யாவோடதுன்னு சொல்றாங்க இல்லையா. மேபி இதெல்லாம் மீட் எடுக்கிறதுக்காக ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த பகுதியில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்வாங்கி வந்திருந்தாங்க. ஸோ அதே போல இப்போ திரும்பவும் ஒரு ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்ணி இந்த கர்சன் பையெல்லாம் மீட் எடுப்பாங்களா ரஷ்ய தரப்பு வந்து அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. என்ன நடக்குமோ தெரியல. அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். பயங்கரமான தாக்குதல் கர்சன் பகுதியில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமான ராணுவ வீரர்கள் ஆயுதங்கள்லாம் குவியல்கள்லாம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உக்ரைன் தரப்பு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஸோ இரு தரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம். இந்த தாக்குதலும் சரி அந்த ரோஸ்லவிக்காவும் சரி எந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைனோட தெற்கு பகுதியில் இருக்கிறது தான் கெர்சன். ஸோ ரஷ்யா மாதிரி போட்டு ரஷ்யா ஃபிளாக் போட்டு மிசைல் போட்டிருக்கு இல்லையா. ஸோ இந்த பகுதி தான். அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிவாச்சே இந்த இதோட புறநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கனாலே தெரியுது ஒரு மிலிட்ரி சைட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த ஹில் மாதிரி இருக்கு இல்லையா. மேன்மேட் ஆர்டிஃபிஷியல் தான் பங்கர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் தரப்பு வந்து. ஸோ இரு தரப்புலையும் இந்த பகுதியில் மாறி மாறி பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ரஷ்யா இதெல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பச்சை கலர்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி 2022 ரஷ்ய தரப்பு வந்து ஊடுருவி போய் இந்த பகுதிகள்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. பட் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி இந்த பகுதி போதும் அப்படிங்கிற அவங்க எடுத்திருந்தாங்க. டின்ப்ரோ ரிவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்டரை வச்சுக்கலாம் அப்படிங்கிற பின்வாங்கி வந்திருந்தாங்க. இப்போ மேபி இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவதுக்கு பல வழிகளையும் ஊடுருவை பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோசோவிலிக்கா சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. ஸோ இந்த இருக்கக்கூடிய ரோசோவிலிக்கா 28 உக்ரைன் தரப்புலேருந்து இந்த இடத்துல சண்டை நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ இது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த செட்டில்மெண்ட் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அப்படின்ற சென்ஸ். இந்த பகுதிகள் முழுவதுமே ஆல்ரெடி இந்த பகுதியெல்லாம் பார்த்தாச்சு. இந்த ஆண்ட்ரிஃப்கா கொஸ்டான்டினோப்போல் இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு அவங்க கொடியேற்றி காமிச்சிருந்தாங்க. அது அந்தந்த டைம்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்தது பகதீர். நார்மலாக இப்போ மிலிட்ரி அனலிஸ்ட் இது போல் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே பகதீர் டைரக்ஷன் நோக்கி தான் சண்டை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியை பிடிச்சிக்கிட்டாச்சு அப்படின்னா இதோட பின்புறத்தில் போய் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அட் த சேம் டைம் இந்த பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கும். ஸோ இங்கேயும் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் லாஸ்ட் செட்டில்மெண்ட். ஸோ இந்த பார்டரை தாண்டிட்டாங்க அப்படின்னா டின்ப்ரோ பெட்ரோவிஸ்கோட என்ட்ரன்ஸ்குள்ளே ரஷ்ய வீரர்களும் உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் செட்டில்மெண்ட்ஸ் இந்த 3 செட்டில்மெண்ட் தான். நம்ம நார்மலாக டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் இந்த பகதீர் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வெறும் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் வரும். பட் ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த பகுதியிலேருந்து ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க. 6 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ்கோட பார்டர் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் சில செட்டில்மெண்ட் 1-2 செட்டில்மெண்ட்ஸ் தான் இந்த ஏரியாவில் இருக்குது. அதே போல் இந்த பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 செட்டில்மெண்ட் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துருவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டின்ப்ரோ பெட்ரோஸ்கில் சண்டைகள் இனிதே ஆரம்பிச்சிடும். இது மிக பெரும் அளவில் பொலிட்டிக்கலி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பேட் இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஸோ அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது கையோட நம்ம டிஆர் காங்கோவில் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரவாண்டா இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரவாண்டா நான் சைஸில் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. ஸோ இந்த நாடோட தான் இந்த ரவாண்டான்ற நாடு வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோமா பகுதியில் இருந்தும் அட் த சேம் டைம் இந்த பக்குவா அதாவது ரவாண்டா டேரெக்டாக போர் தொடுக்க கிடையாது. ரிபல்ஸ் M23 ரிபல்ஸ் அவங்க வந்து டிஆர் காங்கோவோட இராணுவ வீரர்களாக இருந்தாங்க. பிரிஞ்சு வந்து பேச்சுவார்த்தை சரியில்லை அப்படிங்கிறனால இப்போ அவங்க மேலே சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த M23 ரிபல்ஸ். இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு இந்த உகடா இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க
யுகாண்டா இப்போ டிஆர் காங்கோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பகுதிகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. இன்னும் இந்த பகுதியில் என்னெல்லாம் நடக்கிறதுக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ நம்ம சவுத் சூடான் பற்றி பார்த்துருக்கோம்ல, உங்களுக்கு ஏன் அந்த சண்டை இங்கே நடக்குதுன்றது தெரியும். சவுத் சூடானோட இங்கிற பகுதிகள், அதாவது மேற்கு பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது இன்கேஸ் இந்த மேற்கு பகுதிகளை சேவ் பண்ண முடியல அப்படின்னா கூடிய விரைவில் சவுத் சூடான்ல இருந்தும் டிஆர் காங்கோக்குள்ளே வருவாங்களா, அதாவது எப்படி சொல்லலாம்னா ரிபல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இல்லை தீவிரவாத தாக்குதல்னு வச்சுக்கோங்களேன், பல விஷயங்கள் வந்து டிஆர் காங்கோ பல முனையில் தாக்குதல் பண்ணுவாங்களா. அடுத்த சிஏஆர் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் டிஆர் காங்கோ மேலே அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர் காங்கோ மேலே இங்கே சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்கும் கண்ணு, எல்லாரும் அடிச்சிருக்கிறாங்க. இங்கே பயங்கரமாக போர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான காரணம் டிஆர் காங்கோவில் இருக்கக்கூடிய வளங்கள். எப்போவுமே இங்கே சண்டை நடந்துட்டு இருக்குன்றதுனால யூஎன் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாமே இப்போ பின்வாங்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த டிஆர் காங்கோவோட அதிபர் ஃப்ளெக்ஸ் தெக்ஷிடி அவர்கள் இருக்கா இல்லையா, அவர் ஒரு சைடாக சாஞ்சிட்டாருங்க அமெரிக்கா சைடு. அந்த காரணத்தினால திரும்பி இங்கே இருக்கிற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ யுகாண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளுக்குள்ள என்ட்ரு ஆகிறான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் பயங்கர பதட்டத்தோட M23 ரிபல்ஸ் வரும்போது கூட அங்கே இருக்கிற மக்கள் நார்மலாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இந்த யுகாண்டா உள்ள வரும்போது மக்களுக்குள்ள பரபரப்பு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா M23 ரிபல்ஸுங்கிறது டிஆர் காங்கோட ஒரு ஆளுங்க தான். அவங்க பெருமளவில் அங்கே வந்து தாக்குதல் பண்ணணும், அவங்கள இனப்படுகொலை பண்ணுன்ற மாதிரிலாம் நீட் இருக்காது. ஒன்ஸ் இது போல் பல நாடுகளும் உள்ள போர் தொடுத்து வந்துட்டாங்கன்னா அந்த பகுதிகள் டிஆர் காங்கோட வடக்கு, வடமேற்கு, வடகிழக்கு இந்த பகுதிகள் எல்லாமே டேஞ்சராக இருக்கும். ஸோ திரும்பவும் அகதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. பெருமளவில் ஆப்பிரிக்காவில் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். நான் எல்லா உலக போர்லையாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், எல்லா டைம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் மிக பெருமளவில் போர் நடக்கும். ஆனால் அது வெளியே எதுவுமே வராது. காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வளங்கள். அந்த பகுதியில் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மெர்சனரிஸ் கிடைப்பாங்க. ரெண்டாவது வளங்கள் கிடைக்கும். நம்மளோட வார் மிஷின்ங்கிறது எந்த ஒரு தங்கு தடையிடாமல் ஓடிட்டே இருக்கலாம். ஸோ அதனால வல்லரசுகள் ஆப்பிரிக்கா வந்து லேஸில் விட்டு வைக்க மாட்டாங்க. பவர் ஃபைட்டுங்கிறது பயங்கரமாக அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கும். வெளியே தான் இந்த விஷயம் வராது. இதுக்கப்புறம் ஏதாவது விஷயங்கள் வந்ததுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல பகுதியில் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ளேயே போக ஆரம்பிக்கலாம். பின்லாண்டோட அதிபர் ஸ்டப் அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவை பனிஷ் பண்ணியே தீர்வார் இந்த பிரச்சனையை முடிக்கலனா அப்படிங்கிறது போல அவர் தரப்பின் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது இந்த பிரச்சனையில் அவங்களால எதுவும் பண்ண முடியல, மிரட்டியே வெளிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். டாரிஃப் போடுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், மிரட்டியே ரஷ்யாவை ஒரு டீலுக்கு சம்மதிக்க வைக்கணும்னு. ஏன்னா அமெரிக்க தரப்பு வந்து பண்ணால் மறுத்துட்டாங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் யூஎன் ட்ரூப்ஸ் உள்ள வந்து எலெக்ஷன் நடத்தும்னு சொன்னார் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அமெரிக்க தரப்பு வந்து. அதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ மேலும் மேலும் சிக்கலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு டீலை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அது நாங்கள் சொல்கிற டீல் தான் அப்படிங்கிறதோட இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா ரஷ்ய அதிபர் பல விஷயங்கள் சொல்கிறாரு, அது எதுவுமே அவங்க கேட்கல. நான் அவங்க சொல்கிறது மட்டும் கேட்டு அதை வந்து டீல் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொன்னால் எப்படி தோத்துட்டீங்க, அப்புறம் நீங்கள் சொல்கிறது எப்படின்னு கேட்குறது அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் இருந்து கருத்துக்கள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஏதோ டீல் அக்செப்ட் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா ரஷ்யாவுக்கு மிக பெருமளவில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லிக்கிறார். சாங்ஷனு அது இதுன்னு போடுவேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஸோ இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா 11 ஹோஸ்டேஜை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் வேணால் 40 நாள் சீஸ் ஃபயர் வேணால் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற இஸ்ரேல் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறங்க அப்படிங்கிற கேட்டோம்னா அதுக்கப்புறம் எப்பவும் போல ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஹமாஸ்லாம் ஆயுதத்தை கீழே போட்டு வேறு பக்கம் போயிருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ மேண்டிட்ரியாக காசா வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் இஸ்ரேல் அவங்க கட்பாட்டில் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதை நோக்கி தான் அவங்க திட்டம் போயிட்டு இருக்கு. இதுக்கு மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் லெபனானில் வந்து பார்த்தீங்கன்னா பீரூட் பகுதியில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால 3 நபர்கள்கிட்ட இறந்துருக்காங்க, பல நபர்கள் காயமடைச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டைமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேல் தொடர்ந்து பல பகுதிகளிலும் இந்த பிராந்தியத்தில் தாக்குதல் பண்ணிருக்காங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு மாற்றுக்கருத்தில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ்க்கு வந்துட்டோம்னா யூஎஸ் தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்திருக்கு. ரம்ஜான் டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டு வைக்கல, பயங்கரமான தாக்குதல் பண்ணிருந்தாங்க அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் யமன் மக்களுக்கு ஈது வாழ்த்துக்கள் வேறு சொல்லியிருந்தார். அதான் இருக்குல்லையே ஹைலைட்டு. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு தான் இருப்போம், இங்கே இருக்கிற வெசல்ஸை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ திரும்பவும் 16வது முறையாக இந்த காசா பிரச்சனை ஆரம்பித்ததுல இருந்து 16வது முறையாக MQ-9 ரீப்பர் ட்ரோனை நாங்கள் டவுன் பண்ணிட்டோம், அதுவும் உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய மிசைலை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது போல அவங்க தரப்பின் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ 16வது ட்ரோன் காலி அப்படிங்கிறதோட இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது அதிகமான ஆயுதங்களை சவுதிக்கா இருக்கட்டும், கத்தருக்கா இருக்கட்டும், அமெரிக்கா டம்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மிடில் ஈஸ்ட் தயாராகுதா. மாபெரும் யுத்தம் இந்த காசா மக்களை வெளியேற்றும் போது
எந்தெந்த நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, அதனால மாபெரும் யுத்தம் ரெடி ஆகுமா? ஏன்னா சூடானோட ராணுவ தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறார் புர்கான் அவர்கள், இஸ்ரேலுக்கு பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி தான் இங்க வந்து பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறார் இல்லையா? ஒருவேளை இங்க இருந்த ட்ரூப்ஸை வந்து பாத்தீங்கன்னா எஜிப்ட் வழி அனுப்பிடுவாங்களா, எஜிப்ட் போர் தொடுத்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இந்த பிராந்தியத்துல உங்களுக்கு ஏன் அந்த சண்டை நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். எஜிப்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மெர்சனரிஸ் வேணும். ஸோ கீழே சூடான். ஸோ சூடானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பக்கத்துல சாத் இருக்காங்க, கார் இருக்காங்க, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் இருக்காங்க. அது சேம் டைம் ரவாண்டா அந்த M23 ரிபல்ஸ் இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல யுகாண்டா இருக்காங்க. ஸோ இந்த பிராந்தியம் எல்லாமே ரெடி ஆகுது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்தது பக்கத்துல எத்தியோப்பியா இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்களா? இந்த செங்கடல், ரெண்டாவது மெடிட்ரேனியன் சி, இதை வந்து இந்த தடவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்றதுக்காக இந்த பிராந்தியமே ரெடி ஆகுது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல மிக பெருமளவில் சிக்கலா இருக்கிறது ஒன்று கென்யா, சொமாலியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் காங்கோ. ஸோ இந்த நாடுகள் வந்து 3 தீவுகளை தனித்தனியாக இருக்கு. ஸோ இவங்க எந்த அளவுக்கு அமெரிக்காவோட உதவியாக இருக்க போறாங்க, இல்லை இந்த பகுதியில் என்ன மாதிரியான சண்டைலாம் நடக்க போகுது, இல்லை பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் சொமாலியா சமயத்தில் முடிவெடுத்திருந்தாங்க இல்லையா, அமெரிக்காக்கே எக்ஸ்க்ளூசிவா நாங்கள் ராணுவத்துக்கு எங்களோட ஏர் ஸ்பேஸை கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே நிலைமையை தலைகளாக மாற்றும். அமெரிக்கா கிட்ட ஏர் சுப்பீரியாரிட்டிங்கிறது பெருமளவில் இந்த பிராந்தியத்தில் இருக்கு. அவங்களோட B2 பாம்பர்ஸ் தான் எடுத்து வந்தாங்கன்னா பயங்கரமான சேதங்கள் சந்திக்கப்படும். அப்படி நடக்குது அப்படின்னா நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, யூஎன்ல எப்படி, ஏன்னா உயிர் சேதங்கள் அதிக அளவில் இருக்கும். ஒரு போர் நடக்குது, அது அந்த நாட்டுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாம் வேற. ஆனா இப்ப வந்து பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, மக்களுக்கு எகெயின்ஸ்டா செய்றீங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ரிலீஜியஸ் ஃப்ரீடம், ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத இந்த குறுகிய காலத்தில் தெரிஞ்சிடும். அவங்களோட பேச்சுக்கள் எந்த அளவுக்கு செயலில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாடுகள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மலேசியா சமீப காலமாக அமெரிக்கா இந்த மேற்குலக நாடுகளுக்காக எதிர்ப்பு குரல்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இந்த காசா ஸ்ட்ரிப்பில் நடக்கக்கூடிய சண்டையினால. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் அளவில் வெடிவிபத்து நடந்திருக்கு. எல்லாமே சிக்கலாயிட்டு இருக்கு. இந்த பிராந்தியத்தில் அதிக அளவில் டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தோம். ஸோ இந்த பிராந்தியமும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அமைதியாக இருக்கிற சந்தேகம் தான். ஏன்னா சீனாவோட வர்த்தக கப்பல்கள்லாம் தடை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏரியாவும் சிக்கலாக தான் இருக்குது. நம்மள ஏசியா பிராந்தியமும் சும்மா இல்லை, அந்த ஏரியாவும் ப்ராப்ளமுக்கு உட்பட்ட பகுதிகளாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த சமயத்தில் அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, அதுவும் ட்ரம்ப் அவர்கள் நம்மளோட நெருங்கி உறவாடுறதுக்கான விருப்பம் தெரிவிக்கிறாரோ, மனம் மாற்றம் வந்துருச்சா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. என்னன்னா திடீர்னு 99 இன்ச்சின் தேஜாஸ்க்கு போடப்பட்டதில் முதல் கட்டமாக டெலிவரி நடக்குது. 2008 போட்டதுங்க நியூக்ளியர் ரியாக்டர் டீல், ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர். அது சிவிலியன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீல் போட்டிருந்தோம் புஷ் அவர்கள் இருக்கும்போது. இப்போ வரைக்கும் ஜவ்வு முட்டாய் மாதிரி இழுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரஷ்யா கூட போட்டிருந்தோம். இதே போல் ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். ஸோ அங்கிருந்து வந்துருமா, ஐயோ வேஸ்ட்டாக போயிடும், ரஷ்யா கூட இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிடாங்கன்னு பதட்டம் வந்துருச்சு அமெரிக்காக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதில் என்ன நம்மளுக்கு ஒரு சிக்கல்னா IAEAவோட பார்வையோட இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அமெரிக்காவோட ஒரு நிறுவனம், ரெண்டாவது நம்மளோட நிறுவனம் டாடா, இது போல நிறுவனங்கள் இணைஞ்சு ஜாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க. ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர் டெக்னாலஜி கொடுத்துருவாங்க, நம்ம டெவலப் பண்ணுவோம். இதனால நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிக்கெலாம் கரண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா பெருமளவில் கோலை நம்பி தான் இருக்கும். ஸோ அது சேஞ்ச் ஆகும். இதனால க்ளீன் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற சொன்னாங்களே, ஸோ இதெல்லாம் இந்தியாவில் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது இண்டஸ்ட்ரீஸ் பெருமளவில் வளருது அப்படின்னா கரண்ட் முக்கியம். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்மளால அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்க முடியும். இதில் வந்து IAEA வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டரை நம்ம வெப்பன்ஸுக்கு பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வராங்க. நம்ம கிட்ட அணுவாயுதம் இருக்கு, இந்த நியூக்ளியர் கேப்பபிள் சப்மரைன் இது போல விஷயம்லாம் தயாரிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால IAEA வந்து மேல்பார்வையிடுவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனால் நம்மளுக்கு ரஷ்யா இருக்காங்க, ரஷ்யாவோட தனி டீல் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்றதுக்கு ஏதாவது ரஷ்யா எப்படியோ ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதே போல தான் வந்து பண்ணால் இப்போ ஈரானுக்கு அமெரிக்கா அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நியூக்ளியர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற அமெரிக்கா கேட்குறாங்க. அதுக்கு ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அமெரிக்கா கேட்குறாங்க. ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட ஒப்பந்தம் போட்டாங்க, நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ரஷ்யா இருக்கிறாங்க. பட் ஆனால் அது கேட்குற மாதிரி இல்லை. ட்ரம்ப் அவர்கள் இதனால மிலிட்டரி ப்ரெஷர் ஈரானுக்கு கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிராந்தியத்தை ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. ஏன்னா காஸ்பியன் சி மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னா ஈரான் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதனால தான் ஈரானுக்கு ப்ரெஷர் வருது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம். இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அவர்கள் ஒரு திட்டத்தில் இந்த இடத்துல காய் நகர்வுகள் செஞ்சுட்டு இருக்காங்க, இல்லை ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பாரா, இல்லை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவரோட மைட் இப்போ காமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவரு ஜெயிக்க ஆரம்பிப்பாரா?
உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பதிவு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.